அயோத்தியா காண்டம் சாப்டர் 21. ராமனுடைய பிரிவினால் ஏற்படக்கூடிய துக்கமும் சக்களத்திகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சொல்லி கௌசல்யை துக்கப்படுறத கேட்டு லக்ஷ்மணன் வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறார். அவளுடைய துக்கத்தை மாத்துறதுக்காகத்தான் அவர் இப்படி பேசினாரே தவிர அவருடைய உண்மையான கருத்து இதுவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் சொல்றார், அம்மா, ஒரு பொண்ணோட வார்த்தைக்காக தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை விட்டுட்டு ராமன் காட்டுக்கு போறது அவ்வளவு சரின்னு எனக்கு தோணல. கைகேயினுடைய உத்தரவுனால நான் போகல, அரசனுடைய கட்டளைப்படித்தான் போறேன் அப்படின்னு சொன்னா அதையும் என்னால ஒத்துக்க முடியல. மகாராஜா ரொம்பவும் வயசானவர், ஆனா இந்திரிய சுகங்கள்ல ஆசையை விட்டு ஒழிக்க முடியாதவர். ஆனா ஒரு பரிசுத்தமானவனை இந்திரியங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஸ்திரீ இடத்துல எல்லையற்ற ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்காரே, அதனால அவருடைய புத்தி விபரீதமாகத்தான் வேலை செய்யறது. இது அநியாயம் அப்படின்னு அவருக்கு தோணவே இல்லை. தான் ரொம்பவும் ஆசை வச்ச ஒரு ஸ்திரீய சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நிறைய அதிகாரம் அவர் கையில இருக்கு. அவர் ஒரு மகாராஜா. அப்படி இருக்கக்கூடியவர் எதைத்தான் பண்ண மாட்டார், எதை வேணாலும் செய்வாரே. ராமனிடத்துல ஏதாவது ஒரு குற்றம் குறை தோஷத்தை கண்டுபிடிச்சு வனத்துக்கு அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சா, ராஜ துரோகம் முதலிய பல குற்றங்களை ராமன் ஏதானும் பண்ணாரா? அப்படி இல்லைன்னா கோரமான பாபம் ஏதானும் செஞ்சாரா? எதையானு சொல்ல முடியுமா? அவருக்கு சத்ருவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது குற்றம் செய்து அதற்காக அவரால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட சரி, அவள்லாம் அவர் ராமன் இல்லாத அந்த இடத்துல கூட அவரை பத்தி எந்த தோஷத்தையும் கற்பிக்கவே மாட்டா. அப்பேற்பட்ட மனுஷால இந்த லோகத்துல நான் இதுவரை பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ராமனுக்கு எதிரில யாராவது குற்றம் சொல்ல முடியுமா அம்மா? இது நான் ஒன்னும் ரொம்ப யூகமாக சொல்லல, எல்லாருக்கும் இது நல்லா வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம்தான். ராமன் தேவதைகளைப் போல பரம சுத்தரவர். அவருடைய மனசும் வார்த்தையும் நடத்தையும் நியாயமான வழியிலத்தான் எப்பவுமே நடக்கும். குடிமக்களினுடைய இஷ்டத்தை அனுசரிச்சு போகக்கூடியவர் அவர். இந்திரியங்களை எல்லாம் அடக்கினவர். கைகேயி முதலிய சத்துருக்களுக்கும் கூட அவர் பிரியமானவராகத்தான் இருந்தார். அவரோ தர்மஸ்வரூபி. மேல சொன்ன குணங்கள்லாம் இல்லாட்டா கூட, சகல தோஷங்கள் இருந்தாலும் கூட, மூத்த புத்திரன் அப்படிங்கிற ஒரு நியாயத்தால ராஜ்யத்திலிருந்து அவரை தள்ளிவிட முடியாதவர் இல்லையா? அப்படி இருக்க தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய எந்த மனுஷனாவது எந்த ஒரு காரணமும் இல்லாம அவரை ராஜ்யத்திலிருந்து வெளியே துரத்துவானா? சரி, போனா போறது. அரசனுக்கு பால்யம் திரும்பி இருக்கு, அவரோ காமத்துக்கு வசப்பட்டிருக்கார். அப்படிப்பட்டவருடைய ஒரு வார்த்தைய ராஜநீதியெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்ட எந்த பிள்ளையாவது காது கொடுத்து கேட்பானா? சித்த சுவாதீனம் இல்லாதவனுடைய ஒரு வார்த்தையும் அவனுடைய செயலும் கால்நாக்கு பிரயோஜனம் இல்லையே. காமத்திற்கும் கோபத்திற்கும் வசப்பட்டவனும் பைத்தியக்காரனும் குடிவெறியனும் இவா எல்லாரும் ஒரே குரூப் தானே. அதனால அண்ணா, இந்த விஷயம் மற்றவாளுக்கெல்லாம் தெரியறதுக்குள்ள இந்த ராஜ்யத்தை நீ சுவாதீனப்படுத்திக்கொள். நான் கையில வில்ல எடுத்து வச்சுண்டு பக்கத்துல நின்னுண்டு தங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிறேன். அப்போ நம்மள மீறி யாராவது நடக்க முடியுமா? கொல்ல வந்த யமனை ஜெயித்தாலும் கூட ஜெயிக்கலாம், நம்ம நெருங்க கூட முடியாதே அவளால. இந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மளை எதிர்த்தா கூட என்னோட கூர்மையான பானங்களால மனுஷ சஞ்சாரமே இல்லாம நான் பண்ணிட மாட்டேனா? பரதனுக்கு
நண்பர்களையும் அவனுக்கு உதவி செய்கின்றவர்களையும், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரே நொடியில நான் நாசம் பண்ணிடுறேன். கொட்டினால் தெள், கொட்டாவிட்டால் பிள்ளைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதே போல ஏழையை கண்டால் மோழையும் பாயுமே. நம்முடைய அப்பா கைகேயினால தூண்டப்பட்டு நமது சத்துருக்களுக்கு உதவி செய்தால் அந்த துஷ்டனை ஏன் சிறையில வைக்க கூடாது, ஏன் கொல்லக்கூடாது? ஒரு எல்லையில்லாத கர்வத்தை அடைஞ்சு இதையெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு விவேகம் கொஞ்சம் கூட இல்லாம கெட்ட வழியில நடக்கக்கூடியவரை நமக்கு குருவானாலும் சரி, பிதாவானாலும் சரி சிக்ஷித்து அந்த வழியிலிருந்து விலக்க வேண்டும் என்று தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே. உங்களுக்கு தர்மமாக கிடைக்க வேண்டிய இந்த ராஜ்யத்தை கைகேயிக்கு கொடுக்கறதுக்கு அவர் துணிஞ்சாரே, அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? தன்னுடைய சைன்யங்களால் உம்மை ஜெயித்து துரத்தி விடலாம் என்று நினைக்கிறாரோ, இல்லைன்னா முன்பு கைகேயிக்கு கொடுத்த வரனை பூர்த்தி செய்வது என்ற காரணத்தினால? அந்த இரண்டும் இங்க செல்லுபடி ஆகாது. உங்களையும் என்னையும் விரோதம் பண்ணிண்டு பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட அவரால முடியுமா? ராமன் என்னோட சகோதரன், என்னால் பூஜிக்க தகுந்தவர். அவரிடத்துல உண்மையான பிரீத்திய நான் வச்சிருக்கேன். நான் பேசக்கூடிய சத்தியத்தையும் கையில் பிடிச்சுட்டு இருக்கிற இந்த வில்லையும் கொடுத்திருக்கக்கூடிய தானங்களையும் செஞ்சிருக்கக்கூடிய தேவ பூஜைகளையும் சாட்சியாக வச்சுண்டு நான் சொல்றேன். பயங்கரமான காட்டுக்கு ராமன் போனாலும் சரி, ஜொலிக்கும் நெருப்பிலே குதித்தாலும் சரி, அவருக்கு முன்னால என்ன நீங்க அங்கே பார்க்கலாம். நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை என்னுடைய வீரியத்தால நான் அழிப்பேன். என் பராக்கிரமத்தை நீங்களும் அண்ணனும் இப்பொழுதுதான் பார்க்க போறேளம்மா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்றார். அதை கேட்டு கௌசல்யை ரொம்ப துக்கத்தால மனசு கலங்கி அழுதுண்டு, அப்பா குழந்தை ராமா, தம்பி லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையெல்லாம் உன் காதுல விழுந்துதா? இதுக்கு மேல என்ன செய்யணும்னு உனக்கு தோணுறதோ அப்படியே நீ செய்யு. அப்பாவினுடைய கட்டளையை எப்படி மீறி நடப்பேன் அப்படின்னு நீ சொல்றியே, ஆனா இது அவர் பண்ணின கட்டளை இல்லையேப்பா, எனக்கு விரோதியான கைகேயி செய்த கட்டளை ஆயிற்றே. இது தர்மத்திற்கும் விரோதமானது. அப்படி இருக்க அதை கேட்டுட்டு துக்கத்தால் தவிக்கும் என்ன அனாதியாக விட்டுட்டு நீ காட்டுக்கு போவது நியாயமாக இருக்குமா ராமா? ராமா, நீ சகல தர்மத்தையும் அறிந்தவன் இல்லையா? உங்க அப்பா இட்ட கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறாய். ஆனால் அதையும் விட மேலான ஒரு தர்மம் இருக்கே, அத நான் சொல்றேன் கேளு. லோகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட தாயே ஒருவனுக்கு உயர்ந்த வஸ்து அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதனால நீ இங்கேயே இருந்து கொண்டு எனக்கு உரிய பணிவிடைகளை செய். இதைவிட சிரேஷ்டமான தர்மம் எதுவுமே கிடையாது. முன்ன ஒரு காலத்துல கஸ்யபர் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் நன்றாக அடக்கி தான் வீட்டுல இருந்தபடியே தன்னுடைய மாதாவுக்கு சிசுருஷ பண்ணிட்டு வந்தார். ஆனா அவருக்கு என்ன கிடைச்சது? ஒரு உயர்ந்த தபசால உத்தம லோகங்களை எல்லாம் அடைஞ்ச பிரஜாபதிகளில அவரும் ஒருவராக ஆனார். எல்லாரும் பலவிதமான கடுமையான தபஸெல்லாம் பண்ணித்தான் அந்த பதவியை அடைஞ்சா. ஆனா கஸ்யபர் தன்னுடைய தாய்க்கு சிசுருஷ பண்ணி அந்த பிரஜாபதிகள்ல ஒருவராக ஆனாரே. உங்க அப்பா உனக்கு எப்படியோ அதே மாதிரித்தானேப்பா நானும். உனக்கு அவர் எப்படி பூஜிக்க கூடியவரோ அதே போலத்தானே நானும். அவருடைய கட்டளையை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படித்தானே என்னுடைய கட்டளையையும் நீ நிறைவேற்ற வேண்டும். காட்டுக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை, சம்மதமும் இல்லை. அதற்கு அனுமதியும் நான் தரவே மாட்டேன். நீ இல்லாம எனக்கு என்ன இங்க சுகம் இருக்கு? உன்னை விட்டு நான் உயிரோடு எதுக்காக இருக்கணும்? உன் கூடவே இருந்து நான் புல்ல தின்னுண்டு இருந்தாலும் அது எனக்கு நல்லதுதான். நான் துக்கப்பட்டு இருக்கும் பொழுது நீ என்ன விட்டுட்டு காட்டுக்கு போனா நான் பட்னியா கடந்து என்னுடைய பிராணனை விட்டுடுவேன். முன்காலத்துல சமுத்திரராஜன் தன்னுடைய தாய்க்கு துக்கத்தை உண்டு பண்ணினான் அப்படிங்கிற பாபத்தால பிராமணனை கொன்றவர்கள்லாம் அடையக்கூடிய நரகத்தை
அடைஞ்சான் இல்லையா, நீயும் இந்த லோகத்துல என்றும் அழியாத துக்கத்தை தான் அடைவாய் அப்படின்னு சொல்லி கௌசல்யை சொல்லி 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 புலம்புறா. எதையானு கேட்டு ராமன் சரிம்மா போகலேன்னு சொல்லுவானோ அப்படிங்கிற ஒரு ஆசைதான் அவளுக்கு. தாய் மனசு இல்லையா, அதனால அது கடந்து தவிக்கிறது, என்னெல்லாமோ சொல்லி பாக்குறது ராமனை மனச மாத்துறதுக்காக. இப்படி தீனமாக தன்னுடைய அம்மா பேசுறத கேட்ட அந்த தர்மாத்மாவான ராமன் தர்மத்தை அனுசரித்து, நான் என்னுடைய அப்பாவனுடைய கட்டளையை நிறைவேற்றணும், தங்களுடைய கட்டளைப்படியும் நடக்க வேண்டியதுதான். ஆனா ஒரே காலத்துல ரெண்டையும் நான் அனுஷ்டிக்க முடியாதே. அதையும் தவிர அவருடைய கட்டளை உங்களுக்கு முன்பாகவே அவர் சொல்லிவிட்டார். அதனால அத நான் இப்போது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். அத மீறப்படாது. ஆகையால் நான் வனத்துக்கு போகணும். தங்களுடைய பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். கிருபை செய்து நீங்க அனுமதி கொடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி ராமன் கேட்கிறார். இப்படி செஞ்சு உன்னோட அம்மாக்கு துக்கத்தை உண்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, முன்காலத்துல சகல தர்மத்தையும் அறிந்த கண்டு மகரிஷி தன்னுடைய அப்பாவனுடைய உத்தரவால ஒரு பசுவையே கொன்றார். அவரும் தபஸ்வி தானே, அவரும் ஞானி தானே. நமது குலத்துல சகரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் 60,000 புத்திரர்களை இந்த பூமி முழுதும் வெட்டும்படியாக கட்டளையிட்டார். அதை செய்யும் போது அவ எல்லாரும் சாம்பலாக எரிக்கப்பட்டுட்டா. அதுபோல உயிரை கொடுத்தாவது அப்பாவுடைய கட்டளையை நிறைவேற்றணும் இல்லையா. 14 வருஷங்கள் வரையில் காட்டில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய கஷ்டமா என்ன? தன்னுடைய தந்தையினுடைய ஆக்ஞையால் பரசுராமர் தன் தாயான ரேணுகாவை கோடாரியால் வெட்டி கொல்லவில்லையா? அப்படி இருக்கும்போது தங்களுக்கு சில காலம் துக்கத்தை உண்டு பண்ணும் என்று நான் தயங்கலாமா? இதை போல தேவதைகளுக்கு சமமான இன்னும் பலர் தங்கள் பிதாவினுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் செய்ய ஆசைப்படுகிறேன் அம்மா. இது நான் ஒருவன் மாத்திரம் அனுஷ்டிக்கும் தர்மம் அல்ல, பிறரால் அனுஷ்டிக்கப்படாத தர்மமும் இல்லை. நான் இப்பொழுது சொன்ன பெரியோர்கள் இப்படியே பிதாவின் வார்த்தையை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். பெரியோர்கள்லாம் எந்த வழியில நடந்தாலோ அதே வழியில தானே நானும் நடக்கிறேன். லோகத்துல எல்லோரும் அனுஷ்டிக்கும் மேலான தர்மம் இதுதான் அம்மா. நான் சுய புத்தியால் எது கற்பித்தது அல்ல. தங்களுக்கு எந்த விதத்திலும் வருத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால செய்யப்பட்டதும் இல்ல. அப்பாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதால் அம்மாவுக்கு கொஞ்சம் துக்கம் நேர்ந்தாலும் அதனால் கெட்டுப்போனவன் இந்த லோகத்துல யாருமே இல்ல. நன்றாக பேசும் திறமை உள்ளவர்களுக்குள்ள ரொம்பவும் மேலானவரும் வில்லாளிகளுக்குள் ஒப்பில்லாதவருமான ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, உனக்கு என்கிட்ட இருக்கும் எல்லையும் பிரீத்தியும் பராக்கிரமத்தையும் தைரியத்தையும் ஒருவராலும் தாங்க முடியாத உன்னுடைய தேஜஸையும் நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். சத்தியத்தின் ரகசியத்தையும் சாந்தியின் ரகசியத்தையும் அறியாமல் என் தாய் ரொம்பவும் கஷ்டப்படுறாள், வருத்தப்படுறாள். தர்ம ரகசியத்தை அறிந்த நீயும் இப்படியெல்லாம் பேசலாமா? சத்தியம் தர்மத்தில் தானே வேரூன்றி நிற்கிறது. அதனால புருஷார்த்தங்கள்ல சத்தியம்தான் மேலானது. இப்போ என் அம்மாவினுடைய வார்த்தையை காட்டிலும் அப்பாவினுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் தான் அந்த தர்மம் கிடைக்கும். தர்மத்தில் ஆசை உள்ளவன் பெற்றோர்களுக்காவது பிராமணர்களுக்காவது ஒரு விஷயத்தை பிரதிஜை செய்துவிட்டு பிறகு தவறுவானா? இப்பொழுது நீ என்னுடைய தந்தையினுடைய உத்தரவால் கைகேயி என்னை வனம் போகச் சொல்கிறாள். அவருடைய ஆக்ஞையை மீறி நடப்பதற்கு நான் சக்தியற்றவன். ஆகையால் நமது தகப்பனாக இருந்தாலும் அவனை கொன்றுவிட்டு இந்த ராஜ்யத்தை ஆள்வேன் என்ற கேவல க்ஷத்திரியர்களுக்குரிய குரூரமான புத்தியை நீ விட்டுவிடு லக்ஷ்மணா. நாஸ்திகர்களைப் போல தர்மத்திற்கு கொஞ்சமும் ஒத்து வராத நீதியை மாத்திரம் அனுசரிக்க கூடாது என்று லக்ஷ்மணன்கிட்ட ராமன் சொல்றார். அப்புறம் கௌசல்யை நமஸ்காரம் பண்ணி, அம்மா, தாங்களும் நானும் சீதையும் லக்ஷ்மணனும் சுமித்ரையும் என் பிதாவின் ஆக்ஞைக்கு கீழ்ப்படிய வேண்டியது
புராதனமான தர்மம் இல்லையா? முதலில் அவர் செய்த உத்தரவுபடி 14 வருஷங்கள் வரையிலே காட்டில் இருந்துவிட்டு பிறகு தங்களுடைய கட்டளைப்படி தங்களுடைய பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சிசுருஷை செய்வேன். முன்காலத்தில் யயாதி சொர்க்கத்திலிருந்து பூமியிலே விழுந்து பிறகு சொர்க்கத்திற்கு போனது போல நான் கொஞ்ச காலம் கஷ்டத்தை அனுபவித்து விட்டு என் பிரதிஜையை நிறைவேற்றிவிட்டு மறுபடியும் தங்களை தரிசனம் செய்கின்றேன். ஆகையால் தாங்கள் துக்கத்தை அடக்கிக் கொண்டு எனக்கு உத்தரவு தர வேண்டும். நான் க்ஷேமமாக போய் வருவதற்கு வேண்டிய மங்கள காரியங்களை எல்லாம் நீங்க பண்ணணும். என் உயிரின் மேல ஆண வச்சு கேட்டுக்கிறேன் அம்மா. இப்போ என்னுடைய அபிஷேகத்திற்காக செய்திருக்கும் ஏற்பாடுகளை எல்லாத்தையும் நிறுத்திட்டு துக்கத்தை கொஞ்சம் கூட வெளியில காட்டாம தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் வனத்துக்கு போறேன். இப்போ என்னுடைய அபிஷேகத்திற்காக செய்திருக்கும் ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு நான் வனத்திற்கு போவதை தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமன் கோசலை கிட்டக்க கேட்கிறார். ராமன் இப்படி தர்மத்தை அனுசரிச்சு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் மிகவும் உறுதியாக பேசின இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு கௌசல்யை அப்படியே மூர்ச்சை அடைஞ்சுட்டா. பிறகு மயக்கம் தெளிந்து, ராமா, நமக்குள்ள சரீர சம்பந்தத்தாலும் உன்னை பெற்று நான் வளர்த்ததாலும் உன்னுடைய தந்தைக்கு சமமாக நீ என்னை பூஜிக்க வேண்டும் இல்லையா? சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னை விட்டுட்டு நீ காட்டுக்கு போகலாமா? அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ இல்லாம இந்த லோகத்துல நான் பிழைச்சிருந்து என்ன பண்ண போறேன்? பித்ரு லோகத்திலாவது சொர்க்க லோகத்திலாவது ஆனந்தத்தை கொடுக்கும் மேல் லோகத்தில் நான் இருந்தாலும் கூட என்ன சுகம் எனக்கு? உன் அருகில் ஒரு முகூர்த்தம் இருக்கிறதுக்கு ஈடாகுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்றா. யானையை பிடிக்கிறவா பந்தங்களோட அது போகும் வழியில ராத்திரியில நின்று தடுத்தாலும் கூட அதனுடைய கோபம் ஜாஸ்தியாகுமே தவிர தான் குறிவச்ச பாதையிலேருந்து அது திரும்பவே திரும்பாது. அப்படி தீனமாக தன்னுடைய தாய் புலம்புவதை கேட்டு தர்ம மார்க்கத்தை விடும்படி நம்மை நிர்பந்திக்கிறாளே என்று ராமனுக்கு சிறிது வருத்தம் ஏற்படத்தான் செய்தது. அவள் சோகத்தால் பிரஜையின்றி இருப்பதையும் லக்ஷ்மணன் துக்கத்தால் தவிப்பதையும் பார்த்து தர்மத்தில் நாடிய மனசை உடைய ராமன் தர்மத்தை அனுசரித்து பேச ஆரம்பித்தார். இப்படி 4 பக்கத்திலும் தர்மத்தால் நிர்பந்திக்கப்பட்டு அவைகளில் உத்தமமான தர்மம் எது என்று கண்டுபிடித்து அதை ஒரே உறுதியாக அனுஷ்டித்தவர்கள் ராமனை தவிர இந்த 3 லோகங்களிலும் வேறு யாரும் இருக்க முடியுமா? இப்படி பேசத் தகுந்தவர் அவர் மட்டும்தான். லக்ஷ்மணா, உனக்கு என்னிடத்தில் உள்ள பக்தியும் உன்னுடைய பராக்கிரமத்தையும் நாம் நன்றாக அறிவேனே. என்னுடைய அபிப்பிராயத்தை பூரணமாக தெரிஞ்சுக்காம நீயும் அம்மாவும் எனக்கு வீணான வருத்தத்தையே உண்டாக்குகிறீர்கள். தர்மத்தை பத்தி சுருக்கமா இதுவரையில் சொன்ன வார்த்தைகளை விஸ்தாரமாக சொல்றேன். ஒருவனுடைய பாரியை அவனுடைய கட்டளைப்படி நடப்பதால் தர்மத்தையும் அவனுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக இருப்பதால் காமத்தையும் நல்ல புத்திரனை பெறுவதால் அர்த்தத்தையும் சம்பாதிக்கிறாள். ஒரே ஸ்திரீ 3 புருஷார்த்தங்களையும் கிடைக்கும்படி செய்கிறாள் அல்லவா? இப்படியே தர்மார்த்த காமம் என்ற புருஷார்த்தங்கள் தர்மத்தால் கிடைக்கும் சுகத்திற்கு உபாயங்களாக சொல்லப்படுகிறது. தர்மம் ஒன்றையே நன்றாக அனுஷ்டித்து வந்தால் இந்த 3ம் தானாகவே கிடைக்கும். இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மேலே சொன்ன புருஷார்த்தங்கள் எதனால் கிடைக்காதோ அதை நாம் செய்யக்கூடாது. எந்த காரியத்திலிருந்து தர்மம் விளையுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். கேவலம் அர்த்தத்தை நாடுகின்றவனை லோகத்தார் அனைவரும் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். கேவலம் காமத்தையே நாடுவதும் அப்படித்தானே. இப்பொழுது நான் செய்ய வேண்டிய தர்மம் என்னவென்று யோசிக்க வேண்டும். தனுர்வேதம், ராஜநீதி முதலியவைகளை எனக்கு உபதேசித்ததால் மகாராஜா எனக்கு ஆச்சாரியர், என்னை காப்பாற்றும் அரசனும், என்னை பெற்ற தந்தை, வயசால் மிகவும் பெரியவர். அப்படிப்பட்டவர் கோபத்தாலோ சந்தோஷத்தாலோ
காமத்தாலோ ஏதாவது ஒன்றை கட்டளையிட்டால் குரூரமான தன்மையும் நடத்தையும் உடைய ஒருவனை தவிர சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது என்ற தர்மத்தை அறிந்த வேறு யாராவது அதை நிறைவேற்றாமல் இருப்பார்களா? நான் குரூர சுபாவம் உள்ளவன் இல்லையே. என் பிதா செய்த பிரதிஜையை என்னால் கூடியவரையில் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். அவர் நம் இருவருக்கும் பிரபு. என் தாய்க்கும் அப்படித்தான். அவளுக்கு அவரே உத்தமமான கதி. அவள் புண்ணிய ஸ்லோகங்களை அடைவதற்கு அவர்தான் சாதனம். நமது முன்னோர்களை காட்டிலும் அவர் விசேஷமாக தர்மத்தை அனுசரித்து நெறிதவறாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும்பொழுது என்னுடைய தாய் ஒரு திக்கற்ற ஒரு சாதாரண ஸ்திரீயைப் போல, புருஷனை இழந்தவளைப் போல என்னோடு வனத்துக்கு வருவது சரியாகுமா லக்ஷ்மணா? அம்மா, நான் வனத்திற்கு போகிறேன், உத்தரவு கொடுங்கள். நான் திரும்பி க்ஷேமமாக வந்து சேர்வதற்கான மங்கள காரியங்களை எல்லாம் செய்யுங்கள். யயாதி மகாராஜா சொர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டு சத்தியத்தை சொன்னதால் மறுபடியும் சொர்க்கத்திற்கு போனதை போல நானும் 14 வருடங்கள் முடிந்தவுடன் திரும்பி வருவேன். தர்மமாக கிடைக்காத இந்த ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு கீர்த்தி என்ற விசேஷ பிரயோஜனத்தை தள்ளிவிட என்னால் முடியாது அம்மா. நமது ஜீவிக்கும் காலம் மிக மிக குறைவு. மின்னல் கொடியை போல் அது நிலையற்றது. அதில் அதர்மத்தை செய்தாவது இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கொஞ்சமும் இல்லை என்று சொல்லி ராமன் தன்னுடைய அம்மாவான கௌசல்யை சமாதானப்படுத்தி கைகேயனுடைய சொல்படி அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி வனத்துக்கு போக நிச்சயம் பண்ணிண்டு லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய உண்மையான அபிப்பிராயத்தையும் நன்னா விளக்கமாக தெரிவித்துவிட்டு அம்மாவை பிரதட்சணம் பண்ணிண்டு உத்தரவு பெற்றுக்கொள்ள உத்தேசிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த 21வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதுக்கு அடுத்த ஆடியோல 22வது அத்தியாயத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.